சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவா யார் மேலயோ வச்ச நம்பிக்கைய அண்ணன் மேல வைக்காம போயிட்டனே, இப்ப எப்படி அவர் மூஞ்சில வந்து முழிப்பேன்னு கேக்குறாங்க பத்மா. அக்கா அவர் நம்ம அண்ணக்கா, அவரெல்லாம் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டாரு. வாக்கா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க சிவராமன். ஏய் சீனு என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கிற? அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லுடாங்கிறாங்க. ஆமா அப்பா அம்மா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. மாமா கோச்சுக்க மாட்டாங்க. நீங்க போங்கன்னு சொல்றாங்க. டேய் அவங்க 2 பேர் மட்டுமா? நீயும் வாடான்னு கூப்பிடுறாங்க சிவராமன். இல்ல மாமா என்னத்தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் மாமா சொல்லிட்டார்ல. அப்புறம் எப்படி நான் வரட்டுங்கிறாங்க. டேய் அதெல்லாம் கோவத்துல சொன்னது. அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை வா போலாம். அதெல்லாம் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. வாடா போலாங்கிறாங்க. பத்மா அது நம்ம வீடு. நம்ம அங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்மளை காணன்னு தான் அங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வா போலான்னு கூப்பிடுறாங்க மணிவண்ணன். சிவராமன் மணிவண்ணனையும் பத்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சீனு மட்டும் கார்கட்டியே நிற்கிறாங்க. டே வாடான்னு கூப்பிடுறாங்க பத்மா. இல்லைம்மா மாமா சொல்லாம நான் எப்படி உள்ள வருவேன்? நீங்க 2 பேரும் போங்கங்கிறாங்க. மணிவண்ணனும் பத்மாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. பத்மாவையும் மணிவண்ணனையும் பார்த்து பாட்டி சந்தோஷப்படுறாங்க. வா பத்மான்னு கூப்பிடுறாங்க. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க பத்மா. இந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிற வரைக்கும் வெளியில எங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இந்த குடும்பத்துல ஒரு ஆளா நீங்களும் எங்களை ஏத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மணிவண்ணன். பத்மா அவசரப்பட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டா. நானும் அதை மறுக்க முடியாம அவ கூட போயிட்டேங்கிறாங்க. காசு பணம் இல்லைன்னா வெளியில எப்படி மதிப்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க பத்மா. அண்ணி என்னை மன்னிச்சிடுங்கன்னு போய் ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பத்மா. ஐயோ பத்மா என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குற? நீ செஞ்சதுல எல்லாம் எந்த தப்புமே இல்லைங்கிறாங்க ஜானகி. இல்லை நீ நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே உங்களையே நான் குறை சொல்லிட்டேன். நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா அதையெல்லாம் யோசிக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீ உன் மேல எல்லாம் எனக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை. நீ இப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டியேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டு போகுதேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நீ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டியல எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இனிமேலாம் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. சரியானு கேட்குறாங்க ஜானகி. எங்க யாராலையும் இந்த மாதிரி பண்ணினா தாங்கிக்க முடியாதுங்கிறாங்க. பத்மா போய் அவங்க அம்மா கிட்டயும் அண்ணங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு காலில் வர போறாங்க. பத்மா நீ மன்னிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடலையேங்கிறாங்க. இல்லைண்ணே உங்க பேச்சை மீறி நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்கண்ணே இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க பத்மா. பத்மா அன்னைக்கு சிவா பேசுனதை நீ தான் தப்பா புரிஞ்சுட்டேன். நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணுங்கிறத என்னோட ஆசை. நீ இங்க இருக்கிறது என்னைக்குமே நான் சுமையா நினைக்க மாட்டேன். அன்னைக்கு அம்மா கூட கேட்டாங்க பத்மா வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ பேசாம அமைதியா தானே இருந்தேன்னு கேட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல அவங்க முடிவை அவங்களே எடுத்துக்கிற உரிமை இருக்கு. அதுவும் தவிர என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். என்னை விட்டுட்டு நீ வெளியில எங்கேயும் போய் இருக்க முடியாதுங்கிறாங்க. பத்மா உடனே மனசொடைஞ்சு அண்ணேன்னு கட்டிப்பிடிச்சு அழுதுறாங்க. அண்ணே உங்க பாசம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னைய மன்னிச்சிடுங்கன்னு. அழுகாத பத்மா நீ திரும்பவும் இங்க வருவின்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட பாசம் என்னங்கிறது எனக்கு புரியும். நம்ம குடும்பம் எக்காரணத்தை கொண்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரகுராம் கண்ணீர் தொடச்சு விடுறாங்க. மச்சா சீனு மாமா கூப்பிடாம உள்ள வரமாட்டேன்னு வெளியிலேயே நிக்கிறான். வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்கிறாங்க மணிவண்ணன். சீனு உள்ளவான்னு கூப்பிடுறாங்க ரகுராமா. நான் பண்ணனது பெரிய தப்பு. நான் இனிமே உங்க பேச்சை எப்பவும் மீற மாட்டேன்னு காலை பிடிக்கிறாங்க. அழுகாத சீனு நானும் ஒன்னு அடிச்சிருக்கப்படாது. நானும் ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேங்கிறாங்க. ஆமா நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனா வீட்டை விட்டு வெளியே மட்டும் போன்னு சொல்லிடாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுங்கிறாங்க சீனு. உங்களை விட்டு நான் எங்க மாமா போவேன்? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட முடிவு. டேய் நான் இது வரைக்கும் உன்னை தங்கச்சி மகனா பார்க்கல. நான் தான் உன்னை ஏதோ வளர்த்துன கையை என் மனசுல நீ எப்பவும் இருக்குடா. நீ என் மகனாத்தான் நான் பாக்குறேன். உன்னை அடிச்சு இந்த கையை அப்ப மறுபடியும் எனக்கு ரணமா வலிக்குது தெரியுமா? கோவம் இருக்கிற இடத்துல தாண்டா பாசம் இருக்கும். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தாண்டா அடிச்சுட்டேங்கிறாங்க ரகுராம். சாரி மாமான்னு சாரி கேட்குறாங்க சீனு. அத்தை என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஜானகி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க சீனு. இந்த பக்கமாக தானா கேட்குறாங்க. அப்பா இனிமேல் சீனு மாமா நம்ம வீட்லேயே இருக்கலாமாலன்னு கேட்குறாங்க. ஏய் அவன் இந்த வீட்டு பையன், அவன் இங்கே இருக்காம வேற எங்கே போவான்னு கேட்குறாங்க ரகுராம். சீனு ரகுராமை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீட்டில் 1000 பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க ரகுராம். பாசத்தில் ரகுராம் சீனு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓடி போய் அப்பா நானும் அப்படின்னு சொல்லி தனாவும் ஓடி அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க. இது கூட மாயாவே எடுத்துக்கிறாங்க. மணிவண்ணனும் சேர்ந்துக்கிறாங்க. குடும்பமே எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா கூடி சந்தோஷமா கட்டி கைகோர்த்து நிற்கிறாங்க. மாயா ரகுராம் பஞ்சாயத்தில் பேசினதை தனியாக நின்று யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. 2 குடும்பமே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நான் கொடுத்த வாக்கும் செல்லாம போச்சுன்னு சொல்லி கை கழுவிக்கிறாங்க. இனிமேல் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கு இடமில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கமா சீனு வந்து மாயாவை பார்க்க வராங்க. சாரி மாயா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க சீனு. சரி சீனு உன்னையும் தப்பா சொல்ல முடியாது. நடக்கணும்னு இருந்தா அது தன்னால நடக்கும். மாயா இனிமே எந்த ஒரு விஷயமும் தப்பா நடக்காது. மாமாவுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சீனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்பவுமே யோசிக்காம பேசுவ. ஆனா இப்ப நீ யோசிச்சு நிதானமா பேசுற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. மாயா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்பதான் உன் மேல எனக்கு அதிக லவ் வருதுங்கிறாங்க. ஆமா சீனு எனக்கும் தாங்கிறாங்க மாயா. சரி மாயா இதுக்கு மேலேயே நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். உன் மனசுல என்னங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க சீனு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட லவ்வை சொல்லி புரிஞ்சுக்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையிலையும் மௌனத்திலையுமே அவங்க காதலை அதிகமாக வளர்த்துக்கிறாங்க. மகாலிங்க தேனு 2 பேரும் சாருவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னங்க பண்ணுறது? காலையிலேருந்து இத்தனை மட்டும் கூப்பிட்டாச்சு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளேங்கிறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல.
கல்யாணம் நின்ன விஷயம் தெரிஞ்சு கோவமா இருக்காளோ நீங்க வேற டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அவங்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுனே தெரியலைங்கிறாங்க தேனு. புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும் வர்றாங்க. வந்ததுமே மகாலிங்கத்தை பார்த்து வாங்க அங்க பக்கத்துல சித்த வைத்தியசாலை இருக்கான், அங்க போல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நான் எதுக்குங்க வரணுங்கிறாங்க மகாலிங்கம். ஆமா, நீங்க பண்ணியிருக்கிற பைத்தியக்கார வேலைக்கு வேற என்ன செய்ய முடியும்? இப்படியும் பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா வேலை பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. ஓஹோ, விவரம் தெரிஞ்சுதான் வந்தீங்களான்னு கேட்குறாங்க. கல்யாண வேலையா வெளியூர் போயிட்டோம், ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்களே. ஆமா, இந்த கல்யாணத்தை யாரை கேட்டு இப்படி நிறுத்துனீங்கன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. என்னம்மா பண்றது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சுங்கிறாங்க மகாலிங்கம். சூழ்நிலை மேல பழிய போடாதீங்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. இப்படியெல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க மகாலிங்கம். சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேட்டிருக்கலாமல்லங்கிறாங்க. யோ, ரகுராம் குடும்பத்தை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம்னு தானே நம்ம 2 பேரும் முடிவெடுத்தோம். இப்போ பொங்கி வந்த பானையவே கல்லெடுத்து உடச்சிட்டியா? அவர் ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க தேனு. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. அந்த ரகுராம் கொடுத்த வாக்கையும் கை கழுவிட்டாரமேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. ஆமாங்க, அவங்க வீட்டு பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்குறாங்க, மொத்த சொத்தும் அவங்க பேர்ல இருக்கு. அந்த சீனி என்னடானா மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டானேங்கிறாங்க. அதுதான் அந்த கல்யாணம் நடக்கலையில. பொண்ணுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை ஏன் நிறுத்தினேன்னு கேட்குறாங்க பரமேஸ்வர். சீனு குடும்பம் மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த பையன் பேர்லையும் சரி எந்த ஒரு நயா பைசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி என் பொண்ணை கட்டி வைக்கிட்டுன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அதை திரும்பவும் ரகுராம் வீட்டுக்கு போயிட்டாங்களா, இப்போ அவங்க பேர்ல சொத்து இல்லைன்னா இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. அப்படி இருந்தா ஏன் பிரச்சனை எப்படி தீரும்? உங்களுக்கு தான் சொந்த பத்தி எதுவுமே இல்லை, ஆனா சொல் பத்தியாவது கேட்டுக்கலாம்ல, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. சொத்து இல்லைன்னா அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுமா? ரகுராம் தங்கச்சி பத்மா அவ கேட்டா கை நிறைய அள்ளி கொடுப்பாரு. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள தூண்டி விட்டு கேட்டிருக்கோம். ஐயோ, இப்படியும் செஞ்சிருக்கலாமா, எனக்கு இது தோணாம போச்சுங்கிறாங்க மகாலிங்கம். ஆமா, சீனு மாயாவோட காதல் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போட்ட திட்டமும் நடக்காது. இங்க பாருங்க, அந்த மாயா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரையும் எதையும் கண்டிப்பா செய்ய விட மாட்டா. எப்படியோ ரகுராம் கையை காலை பிடிச்சாவது இந்த சம்மந்தத்தை முடியுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க புவனேஸ்வரி. மகாலிங்கம் போய் கெஞ்சிருக்காங்க. மறுபடியும் மணிமணனும் பத்மாவும் திரும்பவும் சாரு வீட்டுக்கு வந்திருக்காங்க.